2 ஆண்டுகள் வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்து 3ஆம் ஆண்டு அடியெடுத்து வைத்துள்ளது. இப்ப நீங்க நம்ம தான் இப்ப 2 ஆண்டுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய இடங்கள்ல குறிப்பிட்ட ஒரு ஜாதிக்கோ குறிப்பிட்ட ஒரு மதத்திற்கோ உள்ள குறிப்பிட்ட இடத்திற்கோ கிட்டத்தட்ட 10 ஆண்டுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா யாரையும் நான் குறை சொல்லல, எனக்கு ஜாதி வாக்கெல்லாம் பிடிக்காது, தேவருடைய சொல்லுதான் அது. ஜாதி பார்ப்பவன் மனிதனே அல்ல சொல்வார் ஐயா, அப்படி பார்க்க மாட்டேன். இருந்தாலும் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். நீங்க நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்திலேயோ போனீங்கன்னா எல்லா ஆபீஸ்லயும் ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் படித்து வேலை இருக்காங்க. சொல்லணும்னா சௌராஷ்டிரா தவறு இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க 10 ஆண்டுகளாக இந்த மாதிரி பயிற்சி கொடுத்துருக்காங்க, எக்ஸாம் எழுதுறாங்க. ஒவ்வொரு தேர்வுலையும் மினிமம் 50-60 பேர் போறாங்க. ஒரு போலீஸா ஒரு 60 பேர், குரூப் 4 ஒரு 50 பேர், குரூப் 2 ஒரு 30 பேர். அப்ப அவங்களுக்கு போட்டியெல்லாம் இல்லை. நம்ம ஏரியா மக்களையும் படித்தவர்களையும் நம்ம இன மக்களையும் நம்ம நண்பர்களையும் அப்போ நம்மளும் ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு தான் இந்த பயிற்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க சாரு ஒருங்கிணைப்பாளர். அது முழுக்க முழுக்க காலின் சார் தான் சாரும். அவரோட ஆபீசர் இன்னும் 20 வருஷம் சர்வீஸ் இருக்கு. அவர் எங்கேயோ போயிடுவாரு. இந்த பணி எடுத்துக்காருன்னா அவருக்கு இன்னும் மென்மேல் வளருவார். காரணம் என்னன்னா பணியிலே முக்கியமான பணினா கல்வி பணி தான். கல்வி பணியை தவிர அதாவது அன்ன சத்திரங்கள் 1000 திறப்பதை விட கல்வி சாலை திறங்க அப்படின்னு சொல்லி பெரிய சொல்லியிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு சார்பாங்க மிகப்பெரிய ஒரு சேவை. ஏன்னா பார்த்தீங்கன்னா பெண்கள் பாருங்க எவ்வளவு பிரச்சனை பாருங்க. பெண்கள் நாட்டின் கண்கள் சொல்றோம். ஏன் ஆண்களுக்கு ஒரு கல்வி கொடுத்தோம்னா அவரோட சேருது, ஆனா பெண்கள் கல்வி எடுத்தோம்னா ஒரு குடும்பத்தையே சேருது, அடுத்த ஜெனரேஷனே சேருது. எவ்வளோ சொல்லல. காரணம் என்ன, இந்த கல்வி என்பது முக்கியமான ஒண்ணு. இதை நடத்துறது நீங்க நினைக்கலாம் ஏதோ வர்றாங்க உட்காராங்க போறாங்கன்னு, கிடையாதுங்க. நடத்துறது மிகப்பெரிய சவால், மிகப்பெரிய சவால். அந்த சவாலை இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. அது எல்லாமே உங்களுக்கு தான், எல்லாமே உங்களுக்கு யாருக்கு பெனிஃபிட் கிடையாது. சரி பதில் வச்சோம் அப்படிதான் போகுது. ஆனா இந்த பெனிஃபிட் அதோட ஆத்ம திருப்தி உங்களுக்கு, ஆனா உங்களுக்கு தான் முழுக்க முழுக்க நன்மை. யாரு எப்படி கல்லூரி பள்ளியில இடைநிற்றல் இருந்தக்கூடாதோ விடவே கூடாது. வெற்றி பெற வரைக்கும் இந்த கையில ஆர்டர் வாங்குற வரைக்கும் இந்த கையில் தரக்கூடாதும்பாங்க. அதான் தாரக மந்திரம். அதாவது போட்டித் தேர்வுடைய தாரக மந்திரம் என்ன தெரியுமா? இந்த கையில ஆர்டர் வாங்குற வரைக்கும். நான் சொன்ன ஜாயின் பண்ண சொல்வேன், ஜாயின் பண்ற வரைக்கும் புத்தகத்தை கேட்கக்கூடாது. இதுதான் தாரக மந்திரம். ஒரு எக்ஸாம் எழுதுமா திருப்தி அடையக்கூடாது. 3-4 எக்ஸாம் 3 நாள் வேலைக்கு போகணும். என்னை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் 3 துறைக்கு போயிட்டு வந்திருக்கேன். பெருமைக்கா சொல்லல, படிச்சா போக முடியும். எந்த பேக்ரவுண்ட் இல்லை எனக்கு. எந்த பேக்ரவுண்டும் பணமோ பலமோ ஆளோ அரசியலோ எந்த பேக்ரவுண்ட் இல்லை. ஒன்னே ஒண்ணுதான், கல்வி, படிப்பு, முயற்சி. நிறைய பேர் இருப்பீங்க. எது சொல்றேன்னா இதெல்லாம் பயன்படணும். நான் 2000 கூப்பிட்டு இன்டர்வியூ போனேன். அதுக்கு பிறகு 7 வருஷம் போஸ்டிங்கே போடல. பொறுமையா இருந்து அடுத்து வந்தோடனே முதல் எக்ஸாம்லேயே பாஸ். அப்ப புத்தகம் தெரிஞ்சக்கூடாது, விட்டுறக்கூடாது, படிச்சுக்கிட்டே இருக்கணும். நிறைய பேர் படித்தா எனக்கு நிக்கல, அது சப்ப காரணம். ஒரு நேரத்துக்கு 3 நேரம் படிச்சா கண்டிப்பா நிற்கும். என்னைய பார்த்துங்க, நீங்க மாமா பண்ணீங்களா? வாய்ப்பன் சார்னா கருப்பா இருப்பாரு, குண்டா இருப்பாரு, எப்படி மாமா பண்ணீங்க? ஒரு 4 தடவை பாக்குறீங்க, 5 தடவை பாக்குறீங்க. அப்ப பார்க்க படிக்க கண்டிப்பா will be storage. நம்மளுடைய மூளை ஒரு endless GB. நம்மளுடைய மூளை ஒரு பெரிய கம்ப்யூட்டரை விட பல மடங்கு உள்ள ஒரு டேட்டா தான். அதனால படிச்சீங்கன்னா நிற்கும். ஒரு நேரம் மட்டும் நிற்காது, 2 நேரம் மட்டும் நிற்காது. திரும்ப படிக்கும் போது டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்க ஒரு செல் எடுத்தீங்கன்னா அதுல போட்டித் தேர்வுக்கு தான் பார்க்கணும். வாட்ஸ்அப் பார்க்கக்கூடாது. போட்டித் தேர்வு ஏதாவது கொஸ்டின் வருது, ஆன்சர் வருது, ஷார்ட்கட் வருது. அப்படின்னு நம்ம எல்லா நேரங்களையும் படிப்புனே இருக்கணும். சில பேருக்கு குடும்பம் இருக்கும், சில பேருக்கு வேலை இருக்கும், சில பேர் படிச்சுட்டு இருப்பீங்க. அந்த தரம் போக மீதி நேரம் படிக்கணும். இப்போ குரூப் 1 வருது, அது குரூப் 2 வருது.
சரிங்களா? பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெல்லி போலீஸ்ல சப்மிஷன் போட்டிருக்காங்க 2000. அப்போ போட்டுட்டே இருக்காங்க. இப்போ பிஜி முடிச்சவங்க இப்போ செட்டு போட்டிருக்காங்க. ஸ்டேட் எக்ஸாம் இது நமக்கு லெக்சரர்ஸ்க்கு. அதனால வந்து ஒரே படிப்பு தான், எல்லா படிப்பு ஒன்று தான். ஆனால் என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. இந்த இந்த மையத்தை மூட மாட்டாங்க, கன்னியூவா இருக்கும். 2 வருஷமா தொடர்ந்தே இருக்கு. போலீஸு, டெட்டு, குரூப் 2, குரூப் 4 இப்படி போயிட்டு தான் இருக்கு. அப்ப அடுத்து வந்து நம்ம மாசா வந்து நம்ம வரும், ரிசல்ட் வரும். எப்ப? உங்களுடைய கையில தான் இருக்கு. நீங்க படிக்கணும், நீங்க நேரத்தை ஒதுக்கணும், நீங்க மெனக்கிடணும். நீங்க தான் மெனக்கிடணும். திருவிழா ஒதுக்க சொல்லணும், திருவிழாவா ஒதுக்க சொல்லணும். கல்யாணமா ரொம்ப பிளட் ரிலேஷன்ல அண்ணன் தங்கச்சி அது மட்டும் தான் போகணும், போகக்கூடாது. படிப்பு தான் நம்மளுடைய எண்ணம் கூட படிப்புல இருக்கணும், என்ன செயல்பாடு கூட படிப்புல இருக்கணும். அப்படின்னா வெற்றி உறுதி. அனைவருக்கும் தான் சொல்றேன். குரூப் இல்ல விட்டுறக்கூடாது, குரூப் அடிங்க. அது ஒண்ணு உங்களுக்கு போச்சுன்னா, ஒண்ணு நழுவி போகுதுன்னா இன்னொன்னு பெருசா வருது, பெருசா காத்துக்கு நமக்கு. குரூப் வந்துடும், அது சந்தேகம் இல்லை. நல்ல போஸ்ட் வராமல் இருக்கும், அதுக்கடுத்து நல்ல போஸ்ட் வரும். குரூப் 1 எல்லாம் குரூப் 2, குரூப் 1 குரூப் 1. அதனால வந்துருச்சு கூடாது, மனம் தவறக்கூடாது. போட்டி தேர்வுல மனம் தவறக்கூடாது, விடவே கூடாது. புத்தகத்தை தூக்கிட்டா திரும்ப கீழே ஆர்டர் வாங்கிட்டு தான் வைக்கணும். ஆர்டர் வாங்கிட்டு தான் அதை வந்து நம்ம சவாலாக எடுத்துக்கணும். சரிங்களா? ஒருத்தர் சயின்ஸ் படிச்சிருப்பீங்க, ஒருத்தர் மேத்ஸ் படிச்சிருப்பீங்க, ஒரு இங்கிலீஷ் படிச்சிருப்பீங்க, ஒரு ஆர்ட்ஸ் படிச்சிருப்பீங்க. போட்டி தேர்வுனா எந்த இதையும் ஒதுக்கக்கூடாது. எனக்கு மேத்ஸ் பிடிக்காது சார் சொல்லக்கூடாது, எக்ஸாம்ஸ் வராது சார் சொல்லக்கூடாது, எனக்கு தமிழ் போகாது சார் சொல்லவே கூடாது. எல்லாம் படிக்கணும். படிப்பு ஒன்றும் இல்லை, நீங்க டிகிரி வரைக்கும் படிச்சிருப்பீங்க, பிஜி வரைக்கும் படிச்சிருப்பீங்க. இந்த படிப்பு என்பது ஒன்லி வித்தின் 10th ஸ்டாண்டர்ட் தான், 10வது தான் இருக்கும். 80% சிலபஸ், 80% கொஸ்டின் ஒன்லி ஃபார் பிலோ அல்லது வித்தின் 10th தான். +2 20% இருக்கும், 20% தான் 20 +1 +2 இருக்கும். +1 +2 வரைக்கும் நல்லா படிச்சுட்டா குரூப் 1 அடிக்கலாம். அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. +1 6 to 12 படிச்சா குரூப் 1 அடிக்கலாம். அதனால நம்ம வந்து கடந்து வந்துட்டோம். டாக்டர் ஆக முடியாது, ஜீராமடு, ஆனால் ஒரு கலெக்டர் ஆகலாம், ஒரு கலெக்டர் குரூப் 1 போகலாம். அது உங்க கையில தான் இருக்கு. அதனால வந்து இந்த பயிற்சி மையத்தின் வளர்ச்சி, வெற்றி, அவங்க பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு 25,000 சொல்லிக்கிறாங்க. நம்ம சங்கத்தில் வந்து மாசத்துக்கு 25,000 நம்ம சொல்லிக்கிறாங்க. இதுக்காக உங்களுக்கு தெரியாது, 25,000 சொல்லுவீங்க. நான் இதுக்கு பிரிச்சா சொல்லல, பிரிச்சா சொல்ல மாட்டேன். 25,000 சொல்லிக்கிறாங்க. அவங்க எப்படியோ கலெக்ட் பண்ணி ஒரு சேவிங் பண்ணி பார்ட்டியில் ஒரு பங்களிப்பு கொடுத்து நடத்துறாங்க. அந்த அனைத்து நன்மையும் உங்களுக்கு தான், அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு சின்ன ஒரு ஆத்ம திருப்தி, சின்ன ஆத்ம திருப்தி தான். சரி நம்ம பிள்ளைங்களை பாஸ் பண்ண வச்சுட்டோம், வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு ஒரு சின்ன ஆற்றல் தான். இந்த வெற்றி எல்லாமே அனைத்தும் உங்களுக்கு தான். அதனால என்ன சொல்றேன்னா, இங்க இருக்கீங்கல்ல எல்லாருமே வேலைக்கு போக முடியும், எல்லாருமே வேலைக்கு போக முடியும். ஆனா நினைச்சோம் விட்டால படிக்கணும். ஒரு நாள் ஒரு நான் சொல்ல மாட்டேன், தோல்வி சொல்ல மாட்டேன். தோல்வியும் வெற்றியும் வந்து வித்தியாசம் 1% தான். 35 வாங்கினா பாஸ், 34 வாங்கினா ஃபெயில், ஒரு மாதிரி தானே. ஆனா அது தோல்வி என்பது அடுத்த வெற்றிக்கு பெரிய அடிப்படை. நீங்க எல்லாமே பாஸ் பண்ணுவீங்க, எந்த மாற்றம் இல்லை. ஆனா கண்டினியூ வேணும். ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம், அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க. வியாபாரத்தில் ஏபியோ சொல்ல முடியல வர்றாங்க, 100 போடுறாங்க, 95 போடுறாங்க, 80 போடுறாங்க. அவங்க என்ன இருப்பாங்க, more than 10 hours, more than 12 hours, more than 15 hours படிச்சுட்டே இருக்கும். அதுதான் வெற்றி அடைகிறாங்க. ஒரு 50 வாங்கிருப்பாங்க. அந்த 50 காரணம் என்ன, நம்ம இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். யாருமே முட்டாள் இல்லை, யாருமே வந்து படிக்காதவங்களா இல்லை, எல்லாராலையும் முடியும். அந்த டைம் எடுத்துக்கணும், அதுக்காக நிலக்கடணும். நிறைய சின்ன சிற்றின்பங்களை வைக்கணும். கோயிலுக்கு போறது, திருவிழாவுக்கு போறது, காலேஜுக்கு போறது, இந்த சிற்றின்பங்களை சின்ன இன்பங்கள் தான். பேரின்பத்தை அடைய வேண்டும் என்றால் நீங்க சிற்றின்பங்களை தோற்றி வேணும். நீங்க வேலை பார்த்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு நீங்க சம்பளம் வாங்குவீங்க. இன்கிரிமெண்ட், பென்ஷன், லீவு, மெட்டர்னிட்டி லீவு, இஎல், சிஎல் என்னடா கேட்பீங்க. நீங்க வேலைக்கு போகிறது தெரியும் உங்களுக்கு, அவ்வளவு சலுகை இருக்கு. அப்ப என்ன செய்யணும், அதை அடையணும்னா நம்ம என்ன செய்யணும், படிக்கணும். நீங்க ஒண்ணும் இல்லை, நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு வந்து நோ பேக்ரவுண்ட் சொல்ற பிரச்சனை மாதிரி. இந்த வாயை பண்ணி வாயை மட்டும் கம்பெனி கொண்டு வந்தான், இதை மட்டும் வாயை மட்டும் தான் கொண்டு வந்தான்.
பாய வச்சு போச்சுட்டாங்க. அது உண்மையும் கூட. இந்த பெரிய நாங்களாம் பேக்ரவுண்ட்லாம் பெருசாலாம் இல்லை. எங்க அப்பா நாலாம் போயிட்டாரு. எங்க அப்பா எங்க அம்மா தான் எனக்கு பேக்ரவுண்ட். எது ஓடுவாங்க கடினமா உழைப்பாங்க, படிக்காதவங்க. ஆனா கடினமா உழைப்பாங்க. அந்த கடின உழைப்பு தான் எனக்கு படிப்புல வெற்றி உழைப்பு. நம்ம வேற மாதிரி மண்ணை வெட்டுறா, இந்த மண்ணை வெட்ட சொல்ல புத்தகத்தை படிங்க, திரும்ப திரும்ப படிங்க, டெஸ்ட் போட்டு பாருங்க. நைட்டு 10 மணி டெஸ்ட் போடுங்க. தமிழ்ல டெஸ்ட் ஒரு 50 டெஸ்டா சொல்லுங்க. நீங்க குரூப் போடுறீங்கன்னா மினிமம் 50 டெஸ்ட் தமிழ்ல போட்டுக்கணும். அப்பதான் நீங்க 95 போட முடியும். 95 போடுறீங்கன்னா ரிசல்ட் தர தேவையில்லை. இப்ப எழுதி வச்சுக்கோங்க. 2 மாசம் இருக்கு. நான் 10 சொல்லல. இன்னும் 70 நாள் இருக்கு, 80 நாள் இருக்கு. டெய்லி டெஸ்ட் போடணும், டெய்லி கணக்கு போடணும். அப்ப 95 கீழே வருது அப்படின்னா ரிசல்ட் வராது. நீ பார்க்கவே தேவையில்லை, அடுத்த எக்ஸாம் தயாராகிடும். அக்கா படிக்காம கூடாது. அப்ப 95 வரைக்கும் என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? புத்தகத்தை வாசிக்கணும், போடணும், முட்டை போடணும், இண்டி போடணும். அப்ப நீ எத்தனை அந்த ஒரு வழியில என்ன வேலை பார்த்துக்கன்னு தெரிஞ்சாதான் இத்தனை படிச்சுன்னு அர்த்தம். முதல்ல கோடு போடணும், அப்ப ரவுண்ட் அடிக்கணும், ஒரு புள்ளி வைக்கணும், ஒரு இண்டி போடணும், அப்ப வேற வேலை போடணும். அப்ப 5 முறை 6 முறை 7 முறை வாசிக்கணும். வாசிப்பு அதான் நேசிப்பு. லவ் பண்ணுங்க, அதை நேசிக்கணுங்க, விட்டவே கூடாதுங்க. தமிழ் கணக்குலாம். தமிழ் கணக்குல நீங்க 23 கணக்கு போடணும். 23 போடணும். 27 வர தேவையில்லை. இதான் உண்மை. நான் நீங்க நினைப்பீங்க, நான் முன்னாடி சொல்லிடுறேன். இப்பே தயாராகணும். நீங்க கஷ்டப்பாருங்க தெரியலையா? யூடியூப்ல போடுறாங்க பாருங்க. யூடியூப்ல சுயசம்பளம் போடுறாங்க. பேசிக்கா 3 கூட பாருங்க. 4வது நோட்ஸ் எடுங்க. உங்களுக்கு நின்றுடும். சொல்லி கொடுங்க. இவனுக்கு சொன்னா பாஸ் ஆகிருங்க அப்படி நினைக்கூடாது. அது மிகப்பெரிய கெட்ட வழக்கம். அது உங்க தேவைக்கு முன்னாடி போய் நடக்கும். டிஸ்கஸ் பண்ணணும். 10 கொஸ்டின் கேட்கணும், 20 கொஸ்டின் கேட்கணும். பார்த்து கூட கேட்கலாம். நீ பார்த்து கூட கேட்கலாம். மாணவர்கள் கேட்கணும். போன்ல புரிஞ்சாங்க 10 கேள்வி கேட்கலாம். தெரியலையா பதில் சொல்லலாம், தெரிஞ்சா அவன் சொல்லலாம், தெரிஞ்சுக்கணும். டிஸ்கஸ் செய்வது முக்கியமான விஷயம். இப்ப உரையாடல் இருக்காரு, என்னுடைய நண்பர் ஆசிரியர் இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா வீட்டுல படிப்பாரு, நேர செட்டில் வருவாரு, 30 கேள்வி கேட்பாரு, கொஸ்டின் கேட்பாரு, தமிழ்ல கேட்பாரு. தமிழ்ல கேட்பாங்க. அவர் சயின்ஸ், நான் ஆர்ட்ஸ், ஹிஸ்டரி ஜாகிரபி தான். லா, ஹிஸ்டரி ஜாகிரபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் தான் படிச்சேன். ஆனா என்ன அவர் சயின்ஸ் 20 கொஸ்டின் சயின்ஸ் இல்ல, 22க்கு 18 போடுவாரு. நான் 12 போடுவேன். அவர் கேட்பாரு, எப்படி சார் சயின்ஸே படிக்கல, நீங்க வந்து 12 போட்டீங்கன்னா 12 டிகிரி பிஎஸ்சி 12 தான் பண்ண முடியாது, நீங்க 12 போட்டீங்க எப்படி அப்படி கேட்பாரு. காரணம் என்னன்னா சிலைக்டா படிக்கிறது, சிலபஸா படிக்கிறது, போட படிக்கிறது, திரும்ப படிக்கிறது, கேள்வி கேட்கிறது, பதில் சொல்றது. யாராவது கேள்வி கொஞ்சம் அசிங்கப்பட வேணாம், தெரிஞ்சுக்குவோம், சொல்லுங்க சொல்லணும், சொல்லுங்க சொல்லணும், தெரிஞ்சா நீ சொல்லணும். ஒழுங்கு படிக்கிறது, தெரியாம படிக்கிறது இப்படி தெரிஞ்சக்கூடாது. பாஸ் ஆயிருங்க அப்படி நினைக்கக்கூடாது. நீங்க ஒரு டீச்சர்னா நீங்க பாஸ். யாருக்கு? எல்லாருக்கும் பாஸ். உண்மையிலே சொல்றேன். இது வந்து மறந்துட்டீங்க, திரும்ப திரும்ப படிங்க, திரும்ப வாசிங்க, லீவு போடாதீங்க, கல்யாணத்துக்கு போகாதீங்க, திருவிழாவுக்கு போகாதீங்க. படிச்சுங்கன்னா ஒவ்வொரு திருவிழா தேடி வரும். என்னையெல்லாம் எத்தனை பேர் சொல்லிருக்காங்க, பையன் புத்தகத்தோட சுத்துறேன் சொல்லியிருக்காங்க. அப்ப பாஸ் பண்ண சுற்றுலா பாஸ் ஆகலாமா? புத்தகம் கையிலே இருக்கணும். பஸ்ல போறியா ஒரு வாசிட்டே இருக்கணும், படிச்சுட்டே போகும். காலையில 5 மணிக்கு முன்னாடி எழுந்திரிங்க. 5 மணிக்கு முன்னாடி எழுந்திரிக்கணும், 12 மணிக்கு தூங்கணும். வெற்றி பெறணும்னா இதாங்க வழி. 5 மணிக்கு முன்னாடி எழுந்திரிச்சிடணும், 11 மணிக்கு தூங்கிடணும், டெஸ்ட் போடணும், பிராக்டிஸ் பண்ணணும், கிளாஸ் பண்ணணும், எக்ஸாம் எழுதணும். ஒரு எக்ஸாம் இல்ல 4 எக்ஸாம் பாஸ் பண்ணாடி தெரிஞ்சு முதல்ல பிடிச்ச கிடைச்ச வேலை, அடுத்து பிடிச்ச வேலை. ஓகே, முதல்ல கிடைச்ச வேலை, இப்ப பிடிச்ச வேலை. எனக்கு வந்து டீச்சிங் தான் பிடிக்கும். அதான் டீச்சிங் தான் எனக்கு ஆரம்பத்திலேயே புத்தூர் வச்சிருந்தேன் தெரியும். அப்ப நான் பிடிச்சி கிடைச்சா கிடைச்சு பிஓ இருந்தேன் 2 வருஷம். அது 10 வருஷம் போனேன். இன்னைக்கு வச்சுக்கோங்க, இன்னும் சப்மிஷன் ஆயிருக்கு. 2 வருஷம் 2 வருஷம் 15. எங்க சப்மிஷன் எவ்வளவு உருவாகும்னு பாத்துக்கோங்க. கடலுக்காரங்க எவ்வளவு வேணா சம்பாதிக்கலாம், வேண்டாம். அடுத்த ஸ்டேஜ் செட்டு பாஸ் பண்ணி காலேஜ் வந்துட்டு இதே மாதிரி ஒரு நாளைக்கு 3000 சம்பளம் போதா? டாக்டர் 3000, 3000, நீங்க 3000, படத்தை 3000, பாடம் 3000. இது ரேட்டு முன்னாடி போயிடும். சம்பளம் காய் பண்ணி பாருங்க. 3000 சம்பளம் சம்பளம் மாசம் எவ்வளவுங்க? 300,000 சொல்ல மாட்டேன். எது சொல்றீமா? ஒன்று ஊக்கப்படுத்த வேண்டும், தெரிய வேண்டும். செட்டு வந்திருக்கு, காலேஜ் வந்திருக்க பிஜி முடிச்சவங்கலாம் கண்டிப்பா வந்து செட்டு அப்ளை பண்ணுங்க, பாஸ் பண்ணுங்க.
நீங்களும் பெரிய வேலைக்கு போங்க, சின்ன வேலைக்கு போங்க, கிடைச்ச வேலைக்கு, அடுத்து பிடிச்ச வேலைக்கு போங்க. சரிங்களா? போறீங்களா? கை விட்டுங்க, போயிட்டு கை விட்டுங்க. போறீங்கல்ல, போகணும் உறுதியா. எங்க மாப்பிள்ளை எனக்கு போன கொடுப்பாரு, சரி போக போகுது. தேங்க்யூ 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 தேங்க்யூ.